ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உயரத்திற்கு செல்வதற்கு நீங்கள் சில முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம், ஒரு உயர்வை. அப்படியே எல்லாரும் ஒரே மாதிரி தான் போகிறோமா, அப்படியே உயர்ந்துட்டே போகணும். எல்லா குழந்தைகள்லேருந்தே அப்படி தான். குழந்தைகள் பாருங்க, 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12th, அப்படியே கிராஜுவேஷன், அப்படியே போகணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. அதேமாரி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உத்தியோகம் அப்படின்னாலே அந்த உயர்வு வந்துட்டே இருக்கணும். நமக்கு இன்சென்டிவ் அது இது எல்லாமே கிடைக்கணும். அப்போ தான் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்கள் சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் மீனராசியில், அதாவது உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல உச்சமடைந்து சஞ்சாரம் பண்றார். உச்சம். அதே சமயம் உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அங்கதான் இருக்கார். 2ஆம் இடம் பாத சனியா இருக்கார். 15ஆம் தேதி மார்ச் மாதத்துலேருந்து உங்களோட களத்திராதிபதி சூரிய பகவான் அங்கே வந்து சேர்ந்துடுறார். 2ஆம் இடம். அதுவும் 2ஆம் இடத்துல சனி பகவான் சூரிய பகவான் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள். அப்படின்னா சூரியன் பரவாயில்ல, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பார்த்த சனியாக இருக்கார். 7.5 முடிய போகிறது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஏதாவது ஒரு டென்ஷன். அதே சமயம் சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படிங்கும்போதே மிக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம்.
சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையாரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். அதுமாதிரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மூத்த உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகள், உங்கள் அண்ணா அக்கா இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் ஆளுங்கள்லாம் இருக்காங்கடா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். உறவுகள் பலமாக இருக்கும். அதுமாதிரி இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் திட்டம் போட்டபடியே நடக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கலத்திராதிபதி சூரிய பகவான், பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புத பகவான் வக்ரகதியில், அடுத்தபடியாக சகாயாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான். அதுக்கு தான் இந்த கும்பராசி என்பவர்கள் எப்போவுமே உழைச்சிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஒரு உயர்வான ஒரு உத்தியோகத்துக்கு வரணும், இல்லைன்னா உயர்வான ஒரு தொழில் அதிபர்களாக வரணும் அப்படின்னு நினைப்பீங்க. முயற்சிகள் எடுப்பீங்க, வெற்றி கிடைக்கும். இந்த 3 10 அதிபதி செவ்வாய் பகவான், ராகு பகவான் இவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் உட்காந்துருக்காங்க. டென்ஷன் தான் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் புதனும் வக்ரகதியில் இருக்கார். ஆனால் ஒரு பெரிய பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு, உங்களை ஜென்மராசியை பார்க்குறாரு. அப்பா அதுதான் ரிலீஸ் ஆகும். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த டென்ஷனை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு. உத்தியோகத்திலே ஒரு நெருக்கடி வருது, யாராவது வேலையை விட்டு வந்திருக்கீங்களா? வரல. ஏன்? உங்க அறிவின் மூலமா சமாளிச்சிங்க. இதை என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுவேன் அப்படின்னு சவாலை எடுத்துக்கிட்டு சமாளிச்சிங்க. ஏன்னா குருவோட பார்வை அங்கே விழுந்துட்டு இருக்கு. அதனால எவ்வளவு மனக்குழப்பங்கள் மனக்கிலேசங்கள் இருந்தால் கூட அந்த மனக்குழப்பத்தை எப்படி தீர்க்கணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களோட சுகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீன ராசியில உச்சமடைந்து இருக்கார், 2ஆம் இடம். கண்டிப்பா பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமா இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டம், கண்டிப்பான ஒரு வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியமான புத பகவான் 20ஆம் தேதி மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். ஏன்னா ஜென்மராசியில் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக சொல்ல போகிறேன். அதுதான் பெரிய இது. என்னென்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். ஆனா மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிக உயரமான ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். குழந்தைகள் அற்புதமா உங்க சொல் பேச்ச கேட்பா. குழந்தைகளுக்கு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தீங்க, அந்த கவலையெல்லாம் போயிடும். நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள், அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். அதே மாதிரி இந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அற்புதமாக கிடைக்கும். அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, அற்புதம். அடுத்தபடியா கேது பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார், 7ஆம் இடம். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதுமாரி தொழில் வியாபாரம்னா கூட்டாளிகள்கிட்ட கொஞ்சம் அப்படியே பக்குவமாக பேசி சமாளிக்கிறது நல்லது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நன்மைகள் வரணும் இல்லை. அதனால் சனீஸ்வர பகவான் பிரீத்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம். 7 தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சால் ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க, ரொம்ப அற்புதமான பலன், ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அடுத்தபடியாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ. ஏன்னா கேது பகவான் கலத்திர ஸ்தானத்திலும் ராகு பகவான் ஜென்மராசியில் இருக்கார். ராகுவாவது கொஞ்சம் பரவாயில்லை, ஏன்னா குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். கேது ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களோட 7ஆம் பாவத்தில். அதனால் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகர்களையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணுறதுனாலே இந்த கும்பராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் அதி அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.